அண்ணா வந்து மனசுல எந்த எம்ஜிஆர் தாங்கி நிற்கிற மாதிரி இதே கணின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, சினிமாவிலேருந்து வந்ததுனால அந்த ஒரு பாண்டிகை சொல்லியிருந்தாரு. அதே போல இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதே கனியாக நினச்சிக்கிட்டு மக்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அண்ணாவோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதை எம்ஜிஆர் யார் ஒப்பிட்டு பேசுகிறாங்க? பாயிண்ட் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் சுற்றி வளைக்கிறீங்க? நீங்கள் சுற்றி வளைக்க வேணாம். பாயிண்ட்லாம் பாயிண்ட்டை நேரடியாக வரணும். இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் பதில் சொல்ல முடியும். முதல்ல கேட்டது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. என்னையே குழப்பிட்டீங்க. அப்புறம் தான் தெளிவுபடுத்துறீங்க. இப்படி தான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். யாரும் அண்ணாவ முடியாது, யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ரெண்டு அதே போல் அம்மாவுடைய அந்த ஆளுமை திறன், அதே போல் அம்மாவுடைய அந்த எல்லா விதமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காக எங்கள் கட்சி இல்லாதவங்க வேறு யாருமே அது மாதிரி ஆக முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா, தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மா தான். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போது மாநில உரிமைகள் அப்படின்னு பார்த்தா அதை வந்து யார் பேணி கேட்குறா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில உரிமைகள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாமே விற்றுட்டாங்களே இன்றைக்கி. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து பேர் சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க. நீங்களே வந்து விஜய்ன்னு சொல்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாயில் வரமாட்டேன்து. அதை ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே? நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எப்படி வந்து வானத்துக்கு ஒரு சந்திரனோ அதே போல் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஒரே சந்திரன் இல்லையா? அவரோட யாருமே ஒப்பிட முடியாது. ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் கிடையாது. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காமல் அவங்களுடைய அரசியலே கிடையாது. ஏன்னா அந்த வகையில் வந்து அவர் வந்து அரசியல் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிச்சிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து தலைவர் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார்? அதிமுக ஆட்சிக்கு வரும் தானே கட்சி ஆரம்பித்தார். அந்த நோக்கம் வந்து அதிமுக ஆட்சி தான் மலரும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதில் அவங்கவுங்க வந்து தலைவரை சொல்கிறதுனால எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு காலையில் விஜய் பேசும்பொழுது காஞ்சிபுரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக சிலர் கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் நிரந்தர வீடு, ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள், அது இலக்கு, லட்சியம் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு கார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்ன கேள்வி இருக்கு? நீங்கள் கேளுங்க. பஞ்சு டைலாக்லாம் அது எங்கிட்ட கேளுங்க. நான் பஞ்சு டைலாக்லாம் பதில் சொல்கிறேன். நான் வந்து கேள்வி கேட்டெல்லாம் பயந்து ஓடுற ஆள் இல்லை. நான் என்ன தொட்டவங்களை ஏன்டா தொட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அது வந்து தொட்டவங்களுக்கு தானே வருத்தம். அது சரிதானே? எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, தொட்டவங்களுக்கு தான் வருத்தம். அதனால் யாரை மைண்ட் பண்ணி சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அதாவது திமுக மைண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலரும். இதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஓகே, இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? 2026 தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியில மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கு, அதற்கான அந்த பூர்வாங்க பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்கள் வந்து நம்ம என்டிஏ கூட்டணிக்கு யார்? அதிமுக தலைமைக்கு கூட்டணி நம்ம பொதுச் செயலாளர். என்டிஏ கூட்டணிக்கு யார்? பாஜக. அவங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு நயன்டா நாங்கள் இருக்குல்ல, அவர்கிட்ட கேளுங்க. தேர்தல் வாக்குறுதிகளாக சிலர் கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் நிரந்தர வீடு, ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள், அது இலக்கு, லட்சியம் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு கார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்ன கேள்வி இருக்கு? நீங்கள் கேளுங்க. பஞ்சு டைலாக்லாம் அது எங்கிட்ட கேளுங்க. நான் பஞ்சு டைலாக்லாம் பதில் சொல்கிறேன். நான் வந்து கேள்வி கேட்டெல்லாம் பயந்து ஓடுற ஆள் இல்லை. நான் என்ன தொட்டவங்களை ஏன்டா தொட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அது வந்து தொட்டவங்களுக்கு தானே வருத்தம். அது சரிதானே? எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, தொட்டவங்களுக்கு தான் வருத்தம். அதனால் யாரை மைண்ட் பண்ணி சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அதாவது திமுக மைண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலரும். இதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஓகே, அண்ணா வந்து மனசுல எந்த எம்ஜிஆர் தாங்கி நிற்கிற மாதிரி இதே கணின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், சினிமாவிலேருந்து வந்ததுனால அந்த ஒரு பாண்டிகை சொல்லியிருந்தாரு. அதே போல இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதே கனியாக நினச்சிக்கிட்டு மக்கள் மத்தியில் வந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அண்ணாவோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதை எம்ஜிஆர் யார் ஒப்பிட்டு பேசுகிறாங்க? பாயிண்ட் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் சுற்றி வளைக்கிறீங்க? நீங்கள் சுற்றி வளைக்க வேணாம்.
பாயிண்ட்லாம் பாயிண்ட்டை நேரடியாக வரணும். இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் பதில் சொல்ல முடியும். முதல்ல கேட்டு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, என்னையே குழப்பிட்டீங்க, அப்புறம் தான் தெளிவுபடுத்துறீங்க. இப்படி தான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். யாரும் அண்ணாவ முடியாது, யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. 2 அதே போல் அம்மாவுடைய அந்த ஆளுமை திறன், அதே போல் அம்மாவுடைய அது எல்லா விதமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காக எங்கள் கட்சி இல்லாதவங்க வேறு யாருமே அது மாதிரி ஆக முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா, தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் அம்மா தான். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போது மாநில உரிமைகள் அப்படின்னு பார்த்தா அதை வந்து யார் பேணி கேட்குறா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில உரிமைகள்லாம் இன்னைக்கு வந்து எல்லாமே வித்துட்டாங்களே இன்னைக்கு. ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து பேர் சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. நீங்களே வந்து விஜய்ன்னு சொல்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாயில் வரமாட்டேன்து. அதை ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே. நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எப்படி வந்து வானத்துக்கு ஒரு சந்திரனோ அதே போல் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஒரே சந்திரன் இல்லையா? அவரோட யாருமே ஒப்பிட முடியாது. ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் கிடையாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அதே போல் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் பேரை உச்சரிக்காமல் அவங்களுடைய அரசியலே கிடையாது. ஏன்னா அந்த வகையில் வந்து அவர் வந்து அரசியல் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து தலைவர் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார்? அதிமுக ஆட்சிக்கு வரும் தானே கட்சி ஆரம்பித்தார். அந்த நோக்கம் வந்து அதிமுக ஆட்சி தான் மலரும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது அவங்கவுங்க வந்து தலைவரை சொல்றதுனால எனக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு காலையில விஜய் பேசும்பொழுது காஞ்சிபுரத்துல தேர்தல் வாக்குறுதிகளா சிலர் கொடுத்திருக்காரு. அனைவருக்கும் நிரந்தர வீடு, ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள், அது இலக்கு, லட்சியம் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு கார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பாக்குறீங்க? முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, வேற என்ன கேள்வி இருக்கு? நீங்க கேளுங்க. பஞ்சு டைலாக் அது எங்கிட்ட கேளுங்க, நான் பஞ்சு டைலாக்லாம் பதில் சொல்றேன். நான் வந்து கேள்வி கண்டெல்லாம் பயந்து ஓடுற ஆள் இல்லை. நான் என்ன தொட்டவங்களை ஏன்டா தொட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அது வந்து தொட்டவங்களுக்கு தானே வருத்தம். அது எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, தொட்டவங்களுக்கு தான் வருத்தம். அதனால யாரை மைண்ட் பண்ணி சொல்றாருன்னு அவருக்கு தெரியும். அது திமுக மைண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மலரும். இதுல எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஓகே, இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? 2026 தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ கூட்டணியில மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கு, அதற்கான அந்த பூர்வாங்க பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து நம்ம என்டிஏ கூட்டணிக்கு யாரு? அதிமுக தலைமைக்கு கூட்டணி நம்ம பொதுச் செயலாளர். என்டிஏ கூட்டணிக்கு யாரு? பாஜக. அவங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நீங்க என்னோட ஃப்ரெண்டு நயன்டா நாங்கள் இருக்குல்ல, அவர்கிட்ட கேளுங்க.